2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது யாருடன் யார் கூட்டணி அமைக்கிறார்கள் என்ற தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த தேமுதிக 9ஆம் தேதி அக்கட்சி பொதுக்கூட்டத்தில் அதாவது கூட்டணி யாரிடம் என்பது குறித்து அறிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்பொழுது வரை தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள் என இதுவரையும் எந்த ஒரு தகவலும் வெளியாகப்படவில்லை. ஏனென்றால் தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னதாக யாருடன் யார் கூட்டணி என பொதுவெளியில் அறிவிக்கவில்லை என்பதற்காக நாம் பொறுத்திருந்து நாம் யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்து விட்டோம் என அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, தாவேகாவுடன் அவர்கள் கூட்டணி அமைக்க உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால், ஏனென்றால் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களின் சந்திக்கும் பொழுது தெரிவித்திருந்தார், இதுவரை தேமுதிகவுடன் நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். ஏனென்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் ராஜ்யசபா எம்பி ஒன்று வழங்குவதாக அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்த கோரிக்கையை அதிமுக நிறைவேற்றாததை தொடர்ந்து தேமுதிக அக்கூட்டணியில் 2026இல் அது கூட்டணியில் தான் தொடர்கிறேன் என இதுவரை அவர்கள் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. இந்த இருப்பினும் தற்பொழுது தேமுதிக யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுக கட்சியில் ஏற்கனவே கூட்டணி அமைத்திருந்த புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தற்பொழுது வரை தனது கூட்டணியுடைய நிலைப்பாடும் தெரிவிக்காமல் இருக்கிறார். ஜெகன்மூர்த்தி 2026 சட்டமன்ற தேர்தல் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், புரட்சி பாரத கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் அவர் கேட்க உள்ளதாக இருக்கிறார் என தகவலானது வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அவர் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இதனில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவர் அதிமுகவிலே தொடர்வாரா அல்லது புரட்சி பாரத கட்சிக்கு மேலும் சீட்டுகள் 3 சீட்டுகள் கேட்க உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இதனிலையில் எத்தனை சீட்டுகள் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பொழுது அவருக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே புரட்சி பாரதம் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் எத்தனை சீட்டுகள் தாவேகாவில் கோருகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. நாளுக்கு நாள் புரட்சி பாரதத்தில் இளைஞர்கள் பெருகி இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவிலும் அதிக இளைஞர்கள் தற்பொழுது இணைந்திருக்கின்றனர். இதனிலையில் அந்த கட்சி வலுப்படுத்தக்கூடிய வகையில் புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பாரா அல்லது 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தது போல அதிமுகவுடைய கூட்டணியிலே தொடர்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ்.